உண்மையின் வார்த்தை இது, வல்லவரின் வார்த்தை இது, உன்னதரின் வார்த்தை இது, உண்மையுள்ள வார்த்தை இது. Praise the Lord. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையின் வார்த்தை. அந்த வல்லமையின் வார்த்தை நிகழ்ச்சியிலே உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்த உதவிக்காக நன்றி செலுத்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கப் போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே 7வது வசனம் இப்படியாக இருக்கிறது. அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிலைத்திருங்கள். இந்த உலகம் நிலையில்லாத ஒரு உலகம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நிலையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேசக்கூடிய வார்த்தைகள் நிலையில்லாத வார்த்தைகள், நிலைநிற்கிற வார்த்தைகள் மனிதன் இதுவரை பேசினதே கிடையாது. காரணம் என்னவென்றால் அவனுடைய வாழ்க்கையே நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. எப்பொழுது தொடங்கினது தொடக்கம் நன்றாக தெரியும், எப்பொழுது முடியும் என்பது அவனுக்கு தெரியாது. அதனால்தான் அவன் நிலையான ஒரு வார்த்தை அவனால் சொல்ல முடியாது. சாதாரணமாக ஒரு இடத்துல போய், ஒரு ட்ரெயின் வருகிற இடம் அல்லது பஸ் வருகிற இடம், இதில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எப்போ பஸ் வருங்க, எப்போ ட்ரெயின் டைம் வரும், அப்போ சில பேர் சொல்லுவாங்க கரெக்டான டைம் இருக்குது, ஆனாலும் இன்று வரை அந்த நேரத்திற்கு எதுவுமே வந்ததில்லை. காரணம் என்ன என்றால் நிலையில்லாத ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலையில்லாத காரியங்கள் தான் இந்த உலகத்தில் சுற்றிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் உன்னை நிச்சயமாக எந்த நிகழ்ச்சிகள் என்னுடைய வாழ்க்கை நடந்தாலும் நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், நான் உன்னை கடைசி வரை பாதுகாத்துக் கொள்வேன், உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்று சொல்வார்கள். சொல்லி ரொம்ப நாள் ஆன பிறகு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிற வேளையில் அவர் சொல்லுவார்கள், நான் அப்படி சொல்லியிருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனாலும் இப்பொழுது அதை குறித்தோ உங்களுக்கு உதவி செய்வதை குறித்தோ எனக்கு எந்த விதமான மனம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் வேதனையோடு கூட இருப்பார்கள். அப்பொழுது சொல்வார், நிலையில்லாத மனுஷனுடைய வார்த்தையும் நிலையில்லாமல் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இந்த பூமியிலே நிலையான வார்த்தை சொல்வதற்காக ஒரு மனிதனும் பூமியில் பிறக்கவே இல்லை, பிறப்பதும் இல்லை, பிறந்ததும் இல்லை, வரப்போவதும் இல்லை. ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால் இந்த பூமியிலே மனிதனுக்கு ஒரு ஆயுசை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நாள் நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நிச்சயித்திருக்கிறாரோ அந்த நாட்கள் தான் பூமியிலே அவன் வாழ முடியும். அவனுடைய புகழ், அவனுடைய பெயர் எல்லாம் ஏகதேசம் ஒரு 100 அல்லது ஒரு 50 வருடமோ அவ்வளவுதான் அவனுடைய பெயரை சொல்வார்கள். அவன் செய்த காரியங்களை குறித்து, நல்ல காரியங்கள் என்னால் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஒரு 100 வருடம் 150 வருடம் வேண்டுமானால் சொல்லலாம். அதற்கு பிறகு அவனுடைய குடும்பமோ அவனுடைய தலைமுறையை குறித்தோ யாருமே பேச முடியாது. காரணம் என்னவென்றால் அவர்கள் எல்லாம் நிலையில்லாதவர்கள், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நிலையில்லாத வார்த்தைகள், நிலையில்லாத கிரியைகள். அதனாலே அவர்களை யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிலே மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் விலை கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு அவர் கனப்படுத்த விரும்புகிறார். காரணம் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் முதலாவது என்னில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும்.
அப்படி இருக்கிற வேளையில் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எதுவாக இருந்தாலும் அது நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள், நீங்கள் அவருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள். அதனால் அவர் என்ன செய்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் பொறுப்பேற்று கொள்கிறார். உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் எப்பொழுது எப்படி செய்ய வேண்டுமோ, யாரிடத்தில் என்ன பேச வேண்டுமோ, உங்களுக்காக என்னென்ன உதவிகள் யாரை கொண்டு செய்ய வேண்டுமோ அது முழுவதும் நீங்கள் போவதற்கு முன்பாகவே அங்கே அவர் போய் அவரோடு பேசியிருப்பார்கள். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, உனக்கு முன்பாக என் சமூகம் முன் செல்லும் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு முன்பாகவே அவருடைய சமூகம் நீங்க எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே சென்றிருக்கும். காரணம் என்னவென்றால் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய இஷ்டத்தின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அங்கே ஆண்டவருடைய சமூகம் முன் சென்றிருக்கும். யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். யாரிடத்தில் உதவிக்காக போயிருக்கிறீர்களோ அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்திருப்பார். அது உங்களுடைய பதவியோ அல்லது உங்களுடைய படிப்போ உங்களுடைய கௌரவமோ உங்களுடைய வார்த்தைக்கோ மதிப்பல்ல. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தீர்கள், மதிப்பு கொடுத்தீர்கள், கனப்படுத்தினீர்கள். அதன்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் இந்த பூமியிலே என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னிலே நீங்கள் நிலைத்திருக்கிற நாட்களிலே, இந்த பூமியிலே நீங்கள் எவ்வளவு நாட்கள் வாழ்கிறீர்களோ அவ்வளவு நாட்களும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு துணையாக வருகிறார், உங்களுக்கு பலனாக வருகிறார், உங்களுக்கு ஆதரவாக வருகிறார், உங்களை காப்பாற்ற வருகிறார். ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகத்திலே ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்காக, உங்களை காப்பதற்காக தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். ஏன் என்று தெரியுமா? நீங்கள் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதிலே உற்சாகமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறீர்கள், அவருக்காக வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இருக்கிறீர்கள். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே மனிதர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நான் அந்த மனிதனுக்காக என் ஜீவனை கூட கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த மனிதனோடு கூட இருக்கக்கூடிய அன்பினாலே அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த மனிதனுக்காக இவருடைய ஜீவன் கொடுத்ததுனாலே ஒரு பலனும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, மகளே, உனக்காக நான் ஜீவன் கொடுத்தேன். எதற்காக தெரியுமா? நீ இந்த பூமியில் சுதந்திரமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும். உன் வாழ்நாட்கள் முழுவதும் என்னை நீ ஆராதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம், தேவ சித்தம் அதுதான். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கிற வேளையிலே உங்கள் வாழ்க்கை முழுவதும் நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, தாவீது என்கிற ஒரு ராஜா, அவர் வேத புஸ்தகத்திலே, சங்கீதம் என்கிற புஸ்தகத்திலே அவர் சொல்லுகிறார், எனக்கு வலது பக்கத்திலே 1000 பேரும் எனக்கு இடது பக்கத்திலே 10,000 பேர் வந்தாலும் அவர்கள் என்னை அணுக முடியாது. காரணம் என்னவென்றால் அவர் எனக்கு பலனும், அவர் எனக்கு கோட்டையும், அவர் எனக்கு துருகமுமாய் இருக்கிறார். அதனாலே நான் பயப்பட தேவையே இல்லை. ஆண்டவர் கடந்து போன நாட்களிலே அவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார், அவர் என்னை நடத்தி இருக்கிறார். எத்தனையோ முறை நான் மரிக்க வேண்டிய சூழ்நிலைகளிலே கர்த்தர் எனக்கு பலனாக வந்து, எனக்கு அரணான கோட்டையாக வந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார். அதனாலே தான் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள் என்று அவன் சொல்லுகிறான். காரணம் என்னவென்றால் அவனுடைய ஆயுசு நாட்களிலே அவனைப் போல ஓடின மனிதர்கள் இருக்க முடியாது. அவ்வளவு தூரம் தன்னுடைய ஜீவனுக்காக ஓடி இருக்கிறான். ஸ்தோத்திரம். அவன் ஜீவனுக்காக ஏன் ஓடி இருக்கிறான் என்றால், அவன் கெட்ட காரியங்களை செய்ததற்காக அவன் ஓடவில்லை, நல்ல காரியங்களை செய்ததற்காகவே நல்ல காரியங்களை செய்திருக்கிறான். அந்த நல்ல காரியங்கள் மற்றவர்களுக்கு பொறாமையாக இருந்தபடினாலே
இவன் எப்படி பெரிய நல்ல காரியங்களை செய்ய முடியும்? அந்த நல்ல காரியங்களை செய்து இவன் மட்டும் நல்ல பேரை வாங்கி இருக்கிறானே, அந்த பெயர் அவனுக்கு இருக்கக்கூடாது, அந்த பூமியிலே அவன் இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு சத்துருக்கள் அவனை துரத்தி அடித்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காப்பாற்றி அல்லேலூயா அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்ய வைத்து 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை நன்றாக ஆளுகை செய்தான். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஒத்த ஒரு மனுஷனாக அவன் மாறி இருக்கிறான். காரணம் என்னவென்றால், தாவீது என்கிற ஒரு ராஜா அவரில் நிலைத்திருந்தான். அவருடைய வார்த்தைகளிலே கேட்டு வார்த்தைகள் அவனுக்குள் இருந்தது. ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயத்திலே நான் வைத்து வைக்கிறேன் என்று சொல்லுகிறான். வைத்து வைக்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு வசனமும் மனப்பாடமாக அல்ல, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய வாழ்க்கையே அப்படியே அதை உட்கொள்ளுகிறான். இந்த வார்த்தை, இந்த வசனம் அதற்கு எனக்குரியது. இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்திற்கு நேரான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எனக்குரியது என்று விசுவாசத்தினாலே அதை பற்றி கொள்ளுகிறான், அதை இழுத்து கொள்ளுகிறான். ஸ்தோத்திரம். அதனாலே அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவன் அல்ல யுத்தம் செய்கிறது, கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆள் பலம் கிடையாது, பண பலம் கிடையாது, ஒரு பலமும் கிடையாது, நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள். கர்த்தரை உண்மையாக தேடுகிறவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லவே முடியாது. காரணம் என்னவென்றால், கர்த்தரை உண்மையாக தேடுகிறவனுக்கு ஆள் பலம் தேவையில்லை, பணபலம் தேவையில்லை, அரசியல் கட்சிகளுடைய பலன் தேவையில்லை. காரணம் என்னவென்றால், அவர்களை எல்லாவற்றையும் உண்டாக்கினவருடைய அதிகாரம் அல்லேலூயா இவருடைய கையில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவருடைய எல்லா அதிகாரங்களை கொடுத்த அதிகாரியைத்தான் ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், என்னில் நீங்கள் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். எல்லா அதிகாரங்களுக்கு மேலான அதிகாரம் உடையவர். அந்த வார்த்தையினாலே ஆண்டவர் சொல்கிறார், மகனே, மகளே, நீ என்னில் நிலைத்திரு, என் வார்த்தைகள் உன்னில் நிலைத்திருக்கட்டும். ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு நான் இன்றைக்கும் கலங்கி கொண்டிருக்கிறேன், இன்றைக்கும் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இன்றைக்கும் நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், மற்றவர்கள் முன்பாக வைத்து என்னை இழிவாக பேசினார்கள், என் குடும்பத்தை, என்னை, என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேசினார்கள், அதை என்னால் மறக்கவே முடியாது என்று சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். துக்கத்தோடு கூட இருப்பார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அந்த வார்த்தையை குறித்து நீ துக்கப்பட வேண்டாம், நீ பிரயாசப்பட வேண்டாம். இந்த காலவேளையிலே சொல்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களோடு சொல்லுகிறார், மகனே, மகளே, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், முதலாவது என் சத்தத்தை நீங்கள் கேளுங்கள். இது ஆண்டவருடைய சத்தம். அல்லேலூயா. இது என்னுடைய சத்தம் அல்ல, இது தேவ சத்தம். இந்த சத்தம், இந்த வார்த்தை, இந்த வல்லமையின் வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களே கிரியை செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி பாருங்கள். ஆண்டவர் சொல்கிற, மகனே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது உங்களை ஜெயிக்க இந்த உலகத்தில் யாரால முடியாது. உலகத்தில் இருக்கிற பலனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற சக்தியை விட நான் மேலானவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மேலானவனாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற அந்த உலகம் முழுவதும் உனக்கு எதிரேக வந்தால் சரி, அதை எல்லாவற்றையும் தோற்கடிப்பதற்கும், அதை ஜெயிப்பதற்கும், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவைகள் எல்லாம் சிதறடிப்பதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நீ என்னில் நிலைத்திருக்கிறாய், என்னுடைய வசனம் உனக்குள் நிலைத்திருக்கிறது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். உன்னுடைய பிஸ்னஸை, உன்னுடைய தொழிலை, நீங்கள் ஆபீஸில் வேலை செய்கிறீர்கள் என்றால் உயர் அதிகாரிகளிடத்தில், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உங்களை குறித்து நல்ல அபிப்பிராயம் சொல்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், நல்ல அபிப்பிராயம் சொல்லிவிட்டால் நீங்கள் அவர்களை விட உயர்ந்து விடுவீர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்கள் சொல்லாமல் போனாலும் சரி, ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து யாரிடத்தில் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டுமோ அவர் பேசுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அங்கே சும்மா போனாலே போதும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் அநேக முறை யார்கிட்டையும் கேட்டு பார்த்துருக்கிறீங்க, ஒன்றும் கிடைக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? துக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா?
நீங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க? இந்த காலை நிகழ்ச்சியிலே டிவிக்கு முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்போம் என்று ஆவலோடு கூட உட்கார்ந்துருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ யார்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டாம். ஸ்தோத்திரம். கேட்க வேண்டிய ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே மனிதன் ஏதாவது கொடுக்க விரும்பினால் அவன் அளந்துதான் கொடுப்பான். அளவுக்கு அதிகமாக எதையுமே கொடுக்க மாட்டான். அவன் ஒரு பழமொழியும் சொல்லுவான், ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுவேன் என்று சொல்லுவான். ஆனால் இந்த தேவன், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ அவரை விசுவாசித்தால் மட்டும் போதும். அல்லேலூயா. நீ முதலாவது அவரை நம்ப வேண்டும். நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, என்று நம்புகிறதால் தான் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இவரை நம்பினவர்களை தேவன் ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், நம்புகிறவர்களை ஆண்டவர் ஆதரிக்கிறவர், நம்புகிறவர்களை பலப்படுத்துகிறவர், நம்புகிறவர்களை அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இனி உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பாரம் சுமக்க வேண்டாம். அந்த பாரத்தை எல்லாம் என் மீது வைத்து விடு, நான் உனக்காக சுமக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நீ சுமந்தால் தளர்ந்து விடுவாய், நீ சுமந்தால் தகர்ந்து போய் விடுவாய், உன் வாழ்க்கையை நீ வெறுத்து விடுவாய். அதனால் உன்னுடைய பாரங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த டிவி நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உருவாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒன்று விசுவாசித்து பாருங்கள். நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், எதையும் செலவு செய்ய வேண்டாம். ஒன்று நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். உண்மையிலே இந்த காலை வேளையிலே சொல்கிற வார்த்தை எல்லாம் உண்மைதானா? இந்த வார்த்தை அல்லது பொய்யா எனக்கு தெரியாது. ஆனால் உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன். வேத புஸ்தகத்தில் இந்த வார்த்தையை சொல்லி இந்த காலை வேளையிலே இந்த பிரசங்கத்தை கேட்க எனக்கு கர்த்தர் உதவி செய்தார். அதனால் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்க ஆரம்பிக்க போகிறேன் என்று எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் நிச்சயமாக நீங்கள் எதெல்லாம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மனிதர்களிடத்தில் அதெல்லாம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் கேளுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு தருவார். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரணம், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். முதலாவது அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தான் அவரில் நாம் நிலை நிற்க முடியும். இல்லை என்றால் நிலை நிற்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பு என்பது மிக கடினமான காரியம். விசுவாசிக்க முடியாது. அநேகர் விசுவாசித்தார்கள், அநேகர் பின்வாங்கி போனார்கள், அநேகர் சில காரியங்களுக்காக வருகிறார்கள். ஸ்தோத்திரம். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தைக்காக வருகிறார் என்று சொல்வார்கள். ஜெபிக்க வருவார்கள், ஜெபிப்பார்கள். குழந்தை பிறந்தவுடனே அந்த பக்கத்திலே வர முடியாது, போய்விடுவார்கள். அநேகர் வியாதிஸ்தர்கள் வருவார்கள். இதே போல குணமடைந்த பிறகு அவர்கள் அவருடைய வழியை நோக்கி சென்று கொண்டே இருப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் வெறுக்கவே இல்லை. காரணம் என்னவென்றால், காத்து கொண்டிருக்கிறார். மகனே, நான் உனக்கு உதவி செய்திருக்கிறேன், நீ என்னில் நிலைத்திரு. நீ இப்ப பெற்றுக்கொண்ட பாக்கியம் கடைசி வரை நிலைத்திருக்கும். அல்லேலூயா. கடைசி வரை நீ என்னிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என் வார்த்தைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்குள் நீ வைக்க வேண்டும். வேதத்திலே ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். ஆண்டவருக்குள் நிலைத்திருங்கள். அந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன? முதலாவது அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம், நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனுமாயிருக்கிறேன். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். இந்த பூமியிலே ஒரே ஒரு வழி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு வழியினாலே தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே எது இருந்தாலும், எது நடந்தாலும், எது போனாலும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட நீங்கள் வாழ்வதற்கு இவர்தான் வழி, இவர்தான் சத்தியம், இவர்தான் ஜீவன். அல்லேலூயா. இவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் நீங்கள் தயாராக இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. உண்மையிலே இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியாது. நான் அவங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற வார்த்தை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் இவருடைய வாழ்க்கையிலே செழிப்பை உண்டாக்கட்டும். இந்த வார்த்தை இவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை உண்டாக்கட்டும். இந்த வார்த்தைகள் இவரை விடுவிக்க வேண்டும். ஆண்டவரே, இது வல்லமையின் வார்த்தை. இந்த வார்த்தை இவர்களுக்கு அலலியா ஸ்தோத்திரம், அலலியா ருசித்தறியும்படியான கிருபை இவர்களுக்கு நான் தரும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா. எங்களுடைய ஜெபம் கேட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரலோகமே பரலோகமே பேரின்பம் பேரின்பமே தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஓஹோ பேரின்பம் பேரின்பமே. பரலோகமே பரலோகமே பேரின்பம் பேரின்பமே தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஓஹோ பேரின்பம் பேரின்பமே. ராஜா அழகையெல்லாம் ஒவ்வொன்றாக ரசித்திடுவேன். இயேசு ராஜா அழகையெல்லாம் ஒவ்வொன்றாக ரசித்திடுவேன். அப்பப்பா என்ன சந்தோஷமே எப்படி நான் சொல்லுவேன். அப்பப்பா என்ன சந்தோஷமே எப்படி நான் சொல்லுவேன். பரலோகமே பரலோகமே பேரின்பம் பேரின்பமே தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஓ பேரின்பம் பேரின்பமே. பரலோகமே பரலோகமே பேரின்பம் பேரின்பமே தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஓ பேரின்பம் பேரின்பமே.
கவலை இல்லை கண்ணீர் இல்லை கஷ்ட நஷ்டம் அங்கு இல்லை கவலை இல்லை கண்ணீர் இல்லை கஷ்ட நஷ்டம் அங்கு இல்லை எப்போதும் அங்கு சந்தோஷமே என்னாலும் கொண்டாட்டமே எப்போதும் அங்கு சந்தோஷமே என்னாலும் கொண்டாட்டமே பரலோகமே பரலோகமே பேரின்பம் பேரின்பமே தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே ஓ பேரின்பம் பேரின்பமே துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க உயர்த்தப்படுகிறே உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே துதிக்க உயர்த்தப்படுகிறே உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே துதித்து மதிலை தாண்டுவே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க இன்பம் பெருகுதே பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க துதித்தது 2 பேர் விடுதலை பல பேருக்கு துதித்தது 2 பேர் விடுதலை பல பேருக்கு துதிக்கதான் விடுதலை உண்டு துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு துதிக்கதான் விடுதலை உண்டு துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க கிருபை பெருகுதே அசைவில ராஜ்யத்தை பெறப்போக நாம் எல்லோரும் அசைவில ராஜ்யத்தை பெறப்போக நாம் எல்லோரும் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும் துதிக்கதான் விடுதலை உண்டு துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு துதிக்கதான் விடுதலை உண்டு துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க கிருபை பெருகுதே